ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு மோஸ்ட் அவைட்டட் ஹீரோயினுடைய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கிழக்கு வாசல் சீரியலுடைய ஹீரோயின் நம்மளுடைய ரேஷ்மா. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு கிடைக்கிறது தான் வந்துட்டு விஜய் டிவியில் கிழக்கு வாசல் சீரியல் வந்து லான்ச் ஆச்சு. அதுலேயும் முக்கியமாக ரேஷ்மாவுடைய ஃபேன்ஸ், ஏன்னா பூவே பூச்சிடவாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீரியல் அபி டைலர் சொல்லிட்டு கலர்ஸில், ஸோ அந்த சீரியல் உங்களுக்கு அந்தளவு கை கொடுக்கல. ஸோ அதை தொடர்ந்து அவங்களுடைய கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் ரேடான் கூட கை கோர்ந்து அவங்க வந்து விஜய் டிவிக்கு வந்தாங்க. ஸோ ஒரு பீக் பிரைம் டைம்னு சொல்லி ரேடான் ஒரு பக்கம் வந்துட்டு ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்புக்கு நிலையில் தான் அந்த சீரியல் வந்து லான்ச் ஆச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சீரியல் வந்து கொண்டு போகலை. ஸோ சீரியல் வந்து சடனாக என் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் ப்ராப்பர் கிளைமேக்ஸ் கூட கிடையாது. முக்கியமாக கிளைமேக்ஸில் நம்மளுடைய ரேணு கிடையாது. அதுதான் வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு, அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. பட் அவங்க தரப்புல இருந்து நியாயங்கள் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் ஷூட்டில் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்னதாக ஒரு குட்டி சீன் வச்சு மட்டும் அவங்கள வச்சு முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதா. இப்போ இதுக்கு நடுவில் அவங்களுடைய கம்பேக்கு, எஸ் அந்த சீரியல் தொடர்ந்து எப்பப்பா கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து Q&A செஷனில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்கும்போது மாதிரி இது நியூ ப்ராஜெக்ட் அப்டேட் கேட்கும்போது அவங்க வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிக்சர் கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமா நம்மளே சோர்ஸ் விசாரிச்சப்போ எஸ் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ சேனல் அண்ட் சீரியல் டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. பட் எதுவுமே எனக்கு இன்னும் அன்அஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ சூன் ப்ரமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரமோ வந்துச்சு அப்படின்னா நமக்குமே கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நானுமே விதின் ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த அப்டேட் கன்ஃபார்மாக ரேஷ்மா வந்து ஒரு நியூ சீரியல் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சீரியல் அப்படின்ற அப்டேட் மட்டும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல உங்களுடைய ஹஸ்பண்ட் மதன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரு கூட ஜீல வந்துட்டு ஒரு சீரியல்ல கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றாரு. ஸோ அவங்க வந்து ஹீரோவை ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட அப்டேட்ஸ் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ 2 பேருமே வந்து பேக் டு பேக் நியூ சீரியல்ஸ் கமிட் ஆயிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்குமே ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படிங்கிறதா. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.